ஹாய், திஸ் இஸ் லெட்டிஷியா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பர்ட்டிகுலர் இன்டெக்ரல் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி இது நம்ம எந்த சீரீஸ் போயிட்டுருக்கோம்னா, டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்துட்ருக்கோம். டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். ஓகே, ஒரு வேளை நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா ஒன்ஸ் அதை செக் பண்ணிவிட்டு இது பண்ணுங்கள். ஓகேவா? இப்போது நான் ஃபஸ்ட் டைம் பர்ட்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறதுல ஃபஸ்ட் டைம் ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோவில் பார்த்தோம். ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா, டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா அதுக்கு பர்ட்டிகுலர் இன்டெக்ரல் வராது, சிஎஃப் மட்டும் தான் இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு டைப் என்ன பார்க்க போகிறோம், ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் RHS எப்படி இருக்குன்னா e பவர் AXஆக இருக்குது. ஓகே, RHS e பவர் AXஆக இருந்துச்சுன்னா பர்ட்டிகுலர் இன்டெக்ரல் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி பழைய இதிலே பார்த்தோம். இதில் என்ன பண்ணணும், டிஏ ஏஆல் ரீப்ளேஸ் பண்ண சொன்னேன். இப்போ நம்ம கொஸ்டினோட பார்க்கலாம், அப்போ ஈஸியாக இருக்கும். ஓகே, சால்வ் டி ஸ்கொயர் மைனஸ் டி மைனஸ் 6 இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 3e பவர் 4x ப்ளஸ் 5. ஓகே, ஃபஸ்ட் என்ன தான் பண்ணணும், சிஎஃப் கண்டுபிடிக்கணும். சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கணும், ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதணும். இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனோட ஆக்சிலரி ஈக்குவேஷன் என்ன, எம் ஸ்கொயர் மைனஸ் m minus 6 is equal to 0. ரைட் ஹேண்ட் சைடு என்ன வேல்யூ இருந்தாலும் ஈக்குவல் டு 0 தான். இதை சால்வ் பண்ணிட்டோன்னா என்ன வரும், -1 -6 வரணுமா. ஸோ 3 2s are 6 மைனஸ் வரணும். ஸோ -3 m minus 3 into m minus 2 is equal to 0. m is equal to 3, -2. இப்போ ரெண்டுமே ரியல் ரூட்ஸ் ஆனால் அன்ஈக்குவல் ரூட்ஸ். அப்போது நம்மளோட காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், a into e power 3x plus b into e power minus 2x. முடிச்சிட்டோம். இனி பர்ட்டிகுலர் இன்டெக்ரல் பார்க்கணும். பர்ட்டிகுலர் இன்டெக்ரல் எப்படி எழுதணும்னு பாருங்கள். இதுதான் உங்களோட கொஸ்டின். இதில் y மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டோன்னா மற்றதெல்லாம் எப்படி எழுதணுமோ அதான் நம்ம எழுத போகிறோம். இப்போ பர்ட்டிகுலர் இன்டெக்ரல் எப்படி இருக்குன்னா, ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, 3e பவர் 4x ப்ளஸ் 5 இருக்குது. ஓகே, அப்போது இது ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது. நான் இங்கே இருக்கிறத ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போக போகிறேன்னா இது எப்படி ஆயிடும், பை டி ஸ்கொயர் மைனஸ் டி மைனஸ் 6 ஆகிடும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை தனியாக எழுத போகிறேன். ஸோ 3e பவர் 4x பை டி ஸ்கொயர் மைனஸ் டி மைனஸ் 6 ப்ளஸ் 5 பை டி ஸ்கொயர் மைனஸ் டி மைனஸ் 6. இதை கூட நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா e பவர் 0xன்னு போட்டுக்கலாம். anything to the power 0 என்ன ஆகிடும், 1 ஆயிரும்ல. ஸோ e பவர் 4x அங்கே இருக்குது, இதில் வந்து e பவர் 0xன்னு போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டிஏ, இதில் நம்ம என்ன பார்த்துட்டோம், டிஏ ஏஆல் ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ எங்கெல்லாம் டி இருக்கோ அங்கெல்லாம் ஏஆல் ரீப்ளேஸ் பண்ணணும். இங்கே ஏயோட வேல்யூ வேணா 4. ஸோ 3 into e பவர் 4x divided by 4 square is 16 minus 4 minus 6 plus 5 into e power 0x divided by 0 minus 0 minus 6. So 3 into e power 4x by 16 minus 10 6 ஆயிடும். plus 5 இது 1 போட்டுக்கலாமா, by minus 6. simplify பண்ணிட்டோன்னா 2. so e power 4x by 2 minus 5 by 6. இதுதான் நம்மளோட பர்ட்டிகுலர் இன்டெக்ரல். அப்புறம் சொல்யூஷன் எப்படி எழுதணும், ஜென்ரல் சொல்யூஷன் எப்படி இருக்கும், y is equal to cf plus pi. இப்போ cf என்ன கண்டுபிடிச்சோம், a into e power 3x plus b into e power minus 2x plus பர்ட்டிகுலர் இன்டெக்ரல் என்ன, e power 4x by 2 minus 5 by 6. ஓகேவா, புரிஞ்சிச்சுல. இந்த கொஸ்டினோட சொல்யூஷன் இதுதான். இதில் நம்ம இன்னொரு கொஸ்டின் ட்ரை பண்ணலாம். கொஸ்டின் என்னென்னா, சால்வ் டி ஸ்கொயர் ப்ளஸ் 7d ப்ளஸ் 12 இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 14 இன்ட்டு இ பவர் மைனஸ் 3x. ஓகே, இப்போ ஃபஸ்ட் என்ன எழுதணும், ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதணும். எம் ஸ்கொயர் ப்ளஸ் 7m ப்ளஸ் 12 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 7 12 4 3s are 12. ஸோ எம்மோட வேல்யூ -4 -3 இருக்கும். சிஎஃப் எப்படி இருக்கும், a இன்ட்டு இ பவர் மைனஸ் 4x ப்ளஸ் b இன்ட்டு இ பவர் மைனஸ் 3x. இந்த சொல்யூஷன் சால்வ் பண்ணலாம் தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த வேலை தெரியுதோ அப்படி சால்வ் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை இப்படி பண்ண தெரியலனா ஃபார்முலா யூஸ் பண்ணணும், by 2e. ஓகே, இப்போ சிஎஃப் பண்ணிட்டோம். பிஐ பண்ணுறதுக்கு என்ன பண்ண சொன்னேன்,
ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது அப்படியே எழுதிக்கோங்க, ஒய்யை மட்டும் விட்டுட்டு. ஸோ டி ஸ்கொயர் ப்ளஸ் 7d ப்ளஸ் 12. இங்கே இ பவர் மைனஸ் 3x. அப்போ டியோட பிளேஸில் என்ன போடணும், -3 போடணும். ஸோ 14 e பவர் மைனஸ் 3x டிவைடட் பை -3 the whole square plus 7 into -3 plus 12. 14 e power minus 3x divided by 9 minus 21 plus 12. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆகும் பாருங்கள், 9 minus 21 minus 12 ஆகும். -12 plus 12 0 ஆகிடுது. டினாமினேட்டர் 0 வந்துருச்சு. அப்போது இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. இப்படி ஃபெயில் ஆச்சுதுன்னா என்ன பண்ணணும்னா, ஞாபகம் வச்சுக்கோங்க, நியூமரேட்டரை ஃபெயில் ஆச்சுதுன்னா என்ன பண்ணணும்னா, ஞாபகம் வச்சுக்கோங்க, நியூமரேட்டரை எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும், டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். நியூமரேட்டரை எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும், டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட். அப்போ இதை செக் பண்ணிக்கோங்க. இதில் 14 into e பவர் minus 3x into x பண்ணணும், டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ டி ஸ்கொயருக்கு 2d வரும், ப்ளஸ் 7dக்கு 7 கிடைக்கும். இனி என்ன பண்ணலாம், டியோட பிளேஸில் -3 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ 14 e பவர் minus 3x into x divided by 2 into -3 plus 7. 14 e power minus 3 into x divided by 2 into -3 is -6, -6 plus 7 1 ஆயிரும். ஸோ நம்மளோட PI என்னன்னா 14x e power minus 3x. அப்போ நம்மளோட ஜெனரல் சொல்யூஷன் எப்படி இருக்கும், CF plus PI. CF என்ன வந்துச்சு, a into e power minus 4x plus b into e power minus 3x, particular integral 14 into x e power minus 3x. இதில் ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு வேளை நம்ம கண்டிஷன் யூஸ் பண்ணுறப்போ டினாமினேட்டர் 0 வந்துச்சுன்னா எப்போவுமே என்ன தான் பண்ணணும், நியூமரேட்டரை எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும், டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். மறுபடியும் இது ஃபெயில் ஆச்சுன்னா மறுபடியும் இதே தான், மறுபடியும் ஒரு எக்ஸு, மறுபடியும் ஒரு டிஃப்ரென்சியேஷன், இந்த மாதிரி தான் ப்ரொசீட் பண்ணணும். ஓகே, இந்த வீடியோ லெக்சரில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, ரைட் ஹேண்ட் சைடு e பவர் ax இருந்ததுன்னா எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். பாய்.